முறைப்படியாக பொதுக்குழுவை போன டிசம்பரில் நாங்கள் பொதுக்குழு கூட்டலையா? பொதுக்குழு என்பது திட்டமிட்டபடி ஒவ்வொரு முறையும் முறையாக நடத்தப்படுது. நீங்கள் என்னமோ நீண்ட நாளைக்கு பின்னால் என்றீங்க, போன டிசம்பரில் நடத்தலையா? நாம அதெல்லாம் இல்லை. நேற்று என்ன சொல்லியிருக்காரு? உடல்நிலை சரியில்லைன்னு இருக்காரு. உடல்நிலை சரியில்லாதனால நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம். உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லுவதனால் ஒருவேளை அவர் வராமலும் இருக்கலாம். ஆனால் அழைப்பு விட்டாச்சு. அதெல்லாம் வேற காரணம்லாம் எங்கிட்ட கேட்கக்கூடாது, அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன் உடல்நிலை சரியில்லை, என்ன உடல்நிலை சரியில்லைன்னு அவர் தான் கேட்கணும். 17ஆம் தேதி அவர் ஒரு பொதுக்குழு கூட்டியிருக்காரு. அது நீங்கள் போயிட்டு வந்து அல்லது கூடுன பின்னால் பேசணும். முறைப்படி நீங்கள் அவருக்கு முறைப்படி அழைப்பு விட்டாச்சு. எங்கள் நிறுவனருக்கு அழைப்பு விடுக்காமல் இருப்போமா? நிறுவனுக்கு அழைப்பு விடுத்தாச்சு. அவர் வந்து உடல்நிலை சரியில்லைன்னு நேற்று சொல்லியிருக்காரு. அதனால் சரியான பின்னால் வருவேன். கட்சியின் விதியில் வந்து மருத்துவரோட ஒப்புதல் இல்லாமல் இந்த மாதிரி பொதுக்குழுலாம் கூட்டக்கூடாதுன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறது? நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் விதியை படிச்சீங்களா? இல்லை, நீங்கள் விதியை படிச்சீங்களா? விதியை எழுதியவன் நான். இப்படி என்கிட்டே நீங்கள் சொல்கிறீங்க விதியை. நிறுவனருக்கு என்ன அதிகாரமும் உரிமையும் பொறுப்பும் இருக்கிறதோ அந்த பொறுப்பு அப்படியே இருக்குது. ஆனால் கட்சி நிர்வாகம் பண்ண வேண்டியவர்கள் தலைவரும் பொதுச் செயலாளரும். அதை தான் பொதுக்குழு கூட்டியிருக்கிறாங்க. அப்புறம் ஏன் இந்த பொதுக்குழுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிச்சு? ஐயோ, அழைப்பு விட்டாச்சுங்க. அதெல்லாம் கோர்ட்டில் அவர் போட்டார். நாளைக்கே வந்தாலும் வந்துடுவார். ஏங்க, இது வந்து எங்களுக்கு தந்தையும் மகனுக்குள்ளது, தலைவருக்கும் நிறுவனருக்கும் பாட்டாளி சொந்தங்களுக்குமானது. இது வந்து இதில் வந்து மற்றவர்கள் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. கட்சிக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை. தெளிவாகி போச்சு. யாரை பார்த்து கேளுங்க, தெளிவாக இருக்கிறாங்க. பாட்டாளிகள் மிக உற்சாகத்தோடு, மிக ஆர்வத்தோடு, மிக மகிழ்ச்சியோடு இந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்டிருக்கிறார். நிறுவனர் கலந்து கொள்ள ஐயோ, நிறுவனர் என்னங்க, அவருக்கு உடம்பு சரியில்லை நேற்றே அவர் சொன்னார்ல. அப்புறம் திருப்பி கேட்டா அவருக்கு உடல்நிலை சரியில்லை. ஏன் உடல்நிலை சரியில்லைன்னு என்கிட்ட கேட்காதீங்க, அது அவருக்கு தான் தெரியும். தீர்மானமெல்லாம் இனிமேல் தான் உங்களுக்கு வரும். தீர்மானத்தின் படிகள் செய்தியாளர் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.